பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எந்தன் முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே, எந்தன் முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே, தம் முகத்தை தேடுவேனே, கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். தம் முகத்தை தேடுவேனே, கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். சங்கீதம் 9:10. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களை ஒருபோதும் ஆண்டவராகிய கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஆகவே அவருடைய நாமத்தை அறிந்த ஒவ்வொருவரும் அவரையே நம்பியிருக்கிறார்கள். அவருடைய நாமம் பலத்த துருகம். அவருடைய நாமத்தினாலே நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆகவே அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறவர்கள் அவரை நம்பி இருப்பார்கள். அவர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளவர். ஆகவே இந்த காலை வேளையில உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையில நாம் கருத்தாய் ஆண்டவரை தேடும் பொழுது ஒரு நாளும் ஒருபோதும் ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டார். 1 நாளாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து எப்பொழுதும் நாம் மேன்மை பாராட்டி கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமானவர். அவர் பரிசுத்தத்தில் பயப்படத்தக்கவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய நாமம் பரிசுத்தம். ஓயாமல் தூதர்கள் சூழ்ந்து ஆண்டவரை பரிசுத்தர் 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 என்று எப்பொழுதும் போற்றி துதித்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த துதிகளுக்கு மத்தியிலே வாசமாயிருக்கிற பரிசுத்தமுள்ள தேவன், அவருடைய நாமத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்டி அவரை புகழ்ந்து துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அவரை தேடுகிற ஒவ்வொருடைய இருதயம் மகிழ்ச்சியினால் நிரம்பும். ஆண்டவரை துதிக்க துதிக்க நம்முடைய கவலைகள், பாரங்கள், துக்கங்கள் நம்மை விட்டு விலகி போய்கொண்டே இருக்கும். நாம் துதிக்க துதிக்க தேவனுடைய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நம்முடைய உள்ளத்தை நிரப்பிக்கொண்டே இருக்கும். ஆகவே எப்பொழுதும் கர்த்தரை நாம் துதிப்போம். ஆகவே தான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று. சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆகவே நாம் கருத்தாய் ஆண்டவரை தேடும் பொழுது ஒரு போதும் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். மாத்திரமல்ல, ஒரு குறையும் நமக்கு இருக்காது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. சிங்க குட்டிகள் தான் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். ஆனால் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை கூட குறையாதபடி ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலும் நன்மையினாலும் ஒவ்வொருவரையும் நிரப்பிக்கொண்டே இருப்பார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஆண்டவரை நாம் அதிகாலையில் தேடும் பொழுது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். நாம் கர்த்தரை கண்டடைய வேண்டுமானால் அதிகாலை நேரத்திலே, அமைதியான ஒரு நேரத்திலே அவர் நம்மோடு பேசுவார். நாம் அவரோடு பேசி உறவாடுவோம். அதிகாலை நேரம் ஒரு இன்பமான ஒரு நேரம்.
அந்த நேரம்தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதபடி, எந்த சந்தடியும் இல்லாதபடி அமைதியான காலை நேரத்தில் ஆண்டவரோடு நாம் பேசி அவரை துதிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய உள்ளம் களி கூறும், நம்முடைய இருதயம் மகிழ்ச்சியினால் நிரப்பும். ஆகவே இந்த காலை வேளையில நாம் இதை கடைபிடிப்போம். அதிகாலையிலே கர்த்தரை நாம் தேடுவோம், அவரை தொழுது கொள்வோம். அப்பொழுது நாம் நிறைவான சமாதானத்தை, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வோம். 1 நாளாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தை நித்தமும் தேட வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலையில் அவரை தேட வேண்டும். அவருடைய வல்லமையை நாம் நாட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை வாஞ்சிக்க வேண்டும். ஒரு நாள் கூட தவறிவிடக்கூடாது. ஆண்டவர் அதிலே விருப்பமாயிருக்கிறார். நாமும் அந்த மகிழ்ச்சியினால் நிரம்புவோம். நாம் தேட தவறும் பொழுது பல பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் கருத்தாய் கர்த்தரை தேடுவோம், முழு மனதோடு தேடுவோம், சந்தோஷமாய் தேடுவோம், அவர் மேல் பிரியமாய் இருந்து அவரை தேடுவோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். எப்பொழுது ஆண்டவரை நாம் கண்டடைவோம்? வேதம் சொல்லுகிறது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் வந்து விடுகிறார். நம்முடைய வாழ்க்கையில உண்மை இருக்கும் பொழுது, ஆண்டவரை நாம் தேடும் பொழுது உடனடியாக ஓடி நம்முடைய சமீபத்தில் வந்து விடுகிறார். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆகவே இந்த காலை வேளையில கருத்தாய் ஆண்டவரை தேடுவோம். ஒருபோதும் நாம் கைவிடப்பட மாட்டோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள் என்ற வார்த்தையை கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதுவரையிலும் கருத்தாய் ஆண்டவரை தேடாமல் இருப்பார்களானால், இன்று முதல் கருத்தாய் அதிகாலையில் எழும்பி ஆண்டவரை தேடி அவருடைய பரிசுத்தமான பிரசன்னத்தை வாஞ்சித்து, அவருடைய மகிமையை வாஞ்சித்து, அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து காலையிலே தேடி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று எழுதப்பட்டிருக்கிறபடி இந்த காலை வேளையில ஒவ்வொருவரும் அநேக நன்மைகளை, ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.